அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்தார். நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது. பாவியான நமக்காக சாபத்தின் சின்னமான சிலுவையை அவர் சுமந்தார். சிலுவையில் மரித்து வெற்றி வீரராய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்கு நிலை வாழ்வை தந்திருக்கிறார். இன்று நாம் ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூறிய 7 வார்த்தைகளையும் அவருடைய 5 திருக்காயங்களையும் தியானித்து இந்த திருச்சிலுவை ஜெபமாலையை ஜெபிக்க இருக்கிறோம். இந்த ஜெபம் ஜெபிக்கப்படுகின்ற அல்லது கேட்கப்படுகின்ற இடங்களில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது. நீங்களும் உறுதியான நம்பிக்கையோடு இந்த திருச்சிலுவை ஜெபமாலையை என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். நம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேசுரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். பரம தந்தையாம் இறைவனுக்கு மகளாயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் விசுவாசம் பலனளிக்கும்படியாக திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். திருமகனாம் இறைவனுக்கு தாயாயிருக்கிற புனித இறையன்னையே, எங்களிடம் நம்பிக்கை வளரும்படியாக திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தூய ஆவியாராகிய இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவராயிருக்கிற புனித இறையன்னையே, எங்களிடம் அன்பு வளரும்படியாக திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். திருச்சிலுவையில் இயேசு நமக்கு விட்டு சென்ற 7 வார்த்தைகளையும் இயேசுவின் 5 திருக்காயங்களையும் தியானித்து ஒப்பு கொடுக்கும் ஜெபம். முதலாவது 5 மணியில், தந்தையே, இவர்களை மன்னியும். அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக தீமை செய்து எங்களுக்கு துன்பத்தை வருவிக்கிற மக்களை நாங்கள் மன்னிக்கக்கூடிய மன பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான மக்கள் எங்களை காயப்படுத்தி எங்களை துன்புறுத்தி இருக்கிறார்கள். அவர்களை மன்னித்து அவர்களையும் அன்பு செய்யக்கூடிய நல் மனப்பாங்கை, நல் உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இயேசுவின் வலதுகர திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடதுகர திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரண்டாவது 5 மணியில் நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். அன்பு ஆண்டவரே, நல்ல கல்வன் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பேரின்ப வீட்டை உரிமையாக்கி கொண்டது போல நாங்களும் எங்களுடைய பாவத்தையும் பாவ வாழ்க்கையையும் விட்டு மனம் மாறி ஆண்டவருடைய பரலோக வீட்டிற்குள் வர தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். தேவனே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இயேசுவின் வலதுகர திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடதுகர திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே சிலுவையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மூன்றாவது 5 மணியில் அம்மா, இவரே உம் மகன், சீடரிடம் இவரே உம் தாய் என்றார். அன்பு ஆண்டவரே, அன்னை மரியாவை நாங்களும் எங்களுடைய தாயாக ஏற்று அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்தி வருகிறோம். அன்பு ஆண்டவரே, அன்னை மரியாள் எவ்வாறு தன்னை ஆண்டவரின் அடிமை என்று ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்துக்கு இணங்கினாரோ அதே போல நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனே, ஆசீர்வதியும் தந்தையே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இயேசுவின் வலது கரத்திற்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது கரத்திற்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அன்பான இறை மக்களே, இப்பொழுது உங்களுடைய தேவைகளை மௌனமாக எடுத்து கூறுங்கள். நான்காவது 5 மணியில், என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? அன்பு ஆண்டவரே, அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்கள், வேதனைகளை பார்க்கும்போது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்ற எண்ணம் எனக்குள் எழுகிறது. அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், உன்னுடைய வலுவின்மையிலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் என்னை நிரப்பி நான் படுகின்ற இந்த கஷ்டம், வேதனை அனைத்திலும் இருந்து என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை எனக்குள் வளர கிருபை செய்யும் ஆண்டவரே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இயேசுவின் வலதுகர திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடதுகர திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 5வது 5 மணியில், தாகமாயிருக்கிறது. அன்பு ஆண்டவரே, அந்த சிலுவையில் நீர் தாகமாயிருக்கிறது என்று கூறியது போல இன்றும் கூட பசியினால் பட்டினியினால் வாடுகின்ற அநேக மக்கள் இந்த உலகத்தில் இன்னும் காணப்படுகிறார்கள் தேவனே. அவர்களுடைய பசியை போக்க அல்லது அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முன் வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும் தேவனே. உணவு இல்லாமல் பட்டினியாய் இருப்பவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவு உதவி செய்யக்கூடிய நல் உள்ளத்தை தாரும் தேவனே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இயேசுவின் வலதுகர திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடதுகர திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 6வது 5 மணியில், எல்லாம் நிறைவேறிற்று. அன்பு ஆண்டவரே,
இந்த உலகத்தில் தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாததால், துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதால் அநேக மக்கள் கவலைக்குள்ளாகி இதிலிருந்து மீண்டு வருவது மிகவும் கடினம் என்று நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் இப்பொழுது தொட்டு அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கையை கொடும் தேவனே. டிப்ரெஷன் என்கிற இருள் நீங்கி இயேசு கிறிஸ்து உதவி செய்வார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வர கிருபை செய்யும் ஆண்டவரே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இயேசுவின் வலதுகர திரு காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடதுகர திரு காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திரு காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திரு காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திரு காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் வெண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 7வது 5 மணியில், தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். அன்பு ஆண்டவரே, அநேக மக்கள் தொடர்ந்து தினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை காணப்படுகிறது. அந்த நம்பிக்கை இல்லாத நிலைமையை எடுத்து போட்டு ஆண்டவரிடம் ஜெபித்து ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டேன், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவர்களில் வளர உதவி செய்யும் தேவனே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். இயேசுவின் வலதுகர திரு காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடதுகர திரு காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திரு காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திரு காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திரு காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமீன். அன்பான இறை மக்களே, இந்த ஜபம் மிகவும் வல்லமை மிக்க ஜபம். இந்த ஜபம் ஜெபிக்கப்படுகின்ற அல்லது கேட்கப்படுகின்ற இடங்களில் அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் இந்த ஜபத்தை தினமும் தவறாமல் ஜெபியுங்கள். இறை ஆசிரை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.